Also, we would like to give the advisory GTF membership ID to Honorable Minister Engineer S. Sivasankar. More than 1 million Tamil engineers work as professionals and independent contractors organized via alumni networks. Thank you. Now I request Honorable Minister Engineer Sivasankar to give the keynote address. உலகத் தமிழ் பொறியாளர்கள் மாமன்றத்தின் துவக்குழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்கிய மரியாதைக்குரிய இன்னசென்ட் திவ்யா ஐஏஎஸ் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாமன்றத்தின் தலைவர் திரு கிருஷ்ணஜெகன் அவர்களே, செயலாளர் லூயிஸ் அவர்களே, தமிழக தலைவர் செல்வம் அவர்களே, எஃப்ஏமியின் ஜெனரல் மேனேஜர் அவர்களே, மற்றும் நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு ஒரு சிறப்பான முன்னெடுப்பு, ஒரு அவசியமான முன்னெடுப்பு. எதிர்கால தலைமுறையை இன்னும் வளமான தலைமுறையாக மாற்றுவதற்கான ஒரு முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் காணுகிறேன். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது அங்கே எங்களுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் என்னோடு படித்த மாணவர்கள் பல்வேறு துறையிலே பணிபுரிகிறவர்களோடு சந்திக்கின்ற பொழுது நான் அவரிடத்தில் கேட்கின்ற கேள்வியாக இருப்பது, அந்த காலகட்டத்தில் நாங்கள் படித்தது 86-90, அதற்கு பிறகு ஒரு 4-5 வருடங்களுக்கு வெளிநாடு சென்று பணிபுரிகின்றவர்கள் நிறைய இருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் அது குறைவாக இருக்கிறது, ஏன் என்று அவரிடத்தில் கேட்கும்போது சொல்லுவாங்க, ஒரு பெரிய கேப் இருக்குது இண்டஸ்ட்ரிக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும், அது ஃபில்லப் ஆகணும் அப்படிம்பாங்க. ஏன் அதை ஃபில் பண்ணுறதுக்கு யாராவது முன் வரணும், ஏன் அதை செய்யலாமே அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது தனி மனிதராக நாங்கள் என்ன செய்ய முடியும், நாங்கள் என்ன செய்ய முடியுங்கிற பதிலை தான் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு அந்த இடத்தை பூர்த்தி செய்கின்ற விதமாக இந்த மாமன்றம் அமையும் என்று நான் நம்புகிறேன். இது ஒரு மிக சரியான தருணம். ஏன்னா எந்த தருணம்னா, நம்முடைய இன்னசென்ட் திவ்யா அவர்கள் சொன்னது போல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தை துவங்கி இருக்கின்ற மிக சரியான தருணம். நம்முடைய தமிழ் இளைஞர்களை உலகத்தரத்திற்கு தயார்படுத்துவதற்கு, அவர்களை தகுதிப்படுத்துவதற்கு, தரப்படுத்துவதற்கு தான் அந்த ஒரு திட்டத்தை துவங்கினார்கள். முதல்ல நமக்கு இருக்கிற அந்த இன்ஹிபிஷனை குறைக்கணுங்கிறது தான் நான் முதல்வன் நீ, நாம் ஒவ்வொருவரும் அந்த எண்ணத்தோடு வரணுங்கிறதுக்கு தான் அந்த தலைப்பையே வச்சாங்கன்னு நான் அடிக்கடி நண்பர்களிடத்தில் சொல்வேன். அந்த அளவிற்கு அந்த தலைப்பை வைத்து அந்த திட்டம் சிறப்பாக செயல்படுகிறதா என்பதை அவரே நேரடியாக கண்காணிக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த புதிய தலைமுறை இன்னும் சிறப்பாக உருவாக வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு அவர் செயல்படுகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். ஒருபுறம் 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி இந்த பயணம், எனவே உலகளவிலே முதலீடுகள் தமிழகத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை வைத்து செயல்படுகின்ற நேரத்தில், இன்னொரு புறம் அதற்கு நம்முடைய மாணவர்களை, இளைஞர்களை தகுதிப்படுத்துகின்ற இந்த நான் முதல்வன் திட்டமும் சரிசமமாக செயல்படுத்துவதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் எல்லா துறையிலையும் அதை முனைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு எடுக்கின்ற இந்த முன்னெடுப்பு நேரத்தில் நம்முடைய உலகத் தமிழ் மன்றமும் பொறியாளர் தமிழ் மன்றமும் தங்களுடைய பங்களிப்பை நீங்கள் அளித்தீர்கள் என்றால் நிச்சயமாக தமிழகம் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி, அடுத்த கட்ட பாய்ச்சலை நோக்கி செல்வதற்கு சரியாக இருக்கும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள். நம்முடைய அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் அவர்கள் எதையும் முன்னெடுத்தால் அது ஒரு மிக சிறப்பான முன்னெடுப்பாக இருக்கும். திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கும் ஒருகாரன்னு நம்ம சொன்னாங்க. அந்த திருவாசகத்தை கொண்டு போய் புடாபெஸ்டில் இசைஞானியை வைத்து அதற்கு ஒரு தகுதிப்பாட்டை கொண்டு வந்து எல்லோரும் அதை பாடுகின்ற அளவிற்கு, அது குறித்து பேசுகின்ற அளவிற்கு செய்தவர் நம்முடைய அருட்தந்தை அவர்கள்தான்.
அதற்கு பிறகு அவர் பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகின்றார். நம்முடைய தமிழ் கலைகளை இன்னும் உயிர்ப்போடு வைக்க வேண்டும், எல்லோரிடத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றுதான் அந்த சங்கமம் நிகழ்ச்சியை, தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமையில் முன்னெடுத்து இன்றைக்கும் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்று ஒரு முன்னெடுப்பாக இந்த உலக பொறியாளர் மாமன்றம் என்பது நிச்சயமாக ஒரு நல்ல உயரத்தை எட்டும், நம்முடைய தமிழகத்திற்கு பயன்படுகின்ற அளவிற்கு இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கின்ற உங்களுக்கெல்லாம் நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள், அதற்கு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் நல்க வேண்டும். நான் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கும்போது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கல. ஏன்னா நான் நம்முடைய இன்னசென்ட் திவ்யா அவர்களை சந்திக்க வேண்டும், அவரிடத்தில் நான் ஒரு கோரிக்கை வைக்கணும்னு நினச்சிருந்தேன். இந்த பொதுமன்றத்தில் அந்த கோரிக்கை வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குது. சமீபத்தில் எங்களுடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு ஃபுட்வேர் பார்க் ஒன்றை துவக்கி வைத்தார்கள். அந்த தொழிற்சாலை இன்னும் ஒரு வருடத்தில் அமைகின்ற பொழுது ஒரு பெரிய அளவில் ஒரு 40,000 பேர் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தையும் அந்த நிறுவனர்கள் அளித்திருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய பகுதியில் இருக்கிறவர்களை தகுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா வர்றவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்னங்கிறத இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய மாணவர்களை அதுக்கு தகுந்த மாதிரி தயார்படுத்தணும். அதற்கு அவரிடத்துல தான் நான் உரிமை ஆதரவுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கு இந்த பொதுவெளியில் அதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. அதே போல் நம்முடைய ஃபாதர் அவர்கள் எங்களுடைய கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். நான் எப்பொழுதும் பெருமிதத்தோடு நான் எழுதுகின்ற வேலையிலெல்லாம் எழுதுவேன், பேசுகின்ற வேலையெல்லாம் பேசுவேன். ராஜேந்திர சோழனுடைய மண், அந்த மண் தான் உலக அளவிலே தமிழருடைய பெருமையை அன்றைக்கு கொண்டு சேர்த்தது. ஆனால் அது இந்திய வரலாற்றில் முறையாக பதிவு செய்யப்படவில்லை. இந்திய வரலாறு என்றால் வட இந்திய வரலாறை மாத்திரமே உயர்த்தி பிடிக்கின்ற அந்த போக்கு இருக்கின்ற சூழலில் அந்த காரணத்தினால் நம்முடைய சோழர்களுடைய வரலாறு உயர்த்தி பிடிக்கப்படவில்லை. அது முழுமையாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அடையாளங்களை காக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அது தஞ்சை பெருவுடையார் கோயிலாக இருந்தாலும், கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கின்ற பெருவுடையார் கோயிலாக இருந்தாலும், கல்லணையாக இருந்தாலும், கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அருகில் அமைந்திருக்கின்ற பொன்னேரியாக இருந்தாலும், சிதம்பரத்திற்கு அருகில் இருக்கின்ற வீராணம் ஏரியாக இருந்தாலும், இதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத காலகட்டத்தில் இன்றைக்கு வளர்ந்திருக்கின்ற இந்த பொறியியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை எல்லாம் இல்லாத காலத்தில் மனித உழைப்பை மாத்திரமே கொண்டு அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வியப்பான செய்தி. அதை நாம் இன்னும் உலக பரப்பிலே கொண்டு போய் சேர்த்து வெளிநாட்டவர்கள் வந்து பார்க்கின்ற அந்த வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். அதே போல் நம்முடைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும், நமக்கு நாம் மற்றவர்களோடு எந்த விதத்திலும் குறைந்தவர்களில் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்திலே இந்த போல் ஒரு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தா நாம் எதிர்காலத்தில் நம்முடைய தலைமுறை இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள், பல காரியங்கள் இருக்கிறது என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு இருக்கின்றவன். அதை நம்முடைய அருட்தந்தை அவர்கள் மீண்டும் இங்கே ஒரு நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். அந்த பொன்னேரியை தூர்வார வேண்டும் என்பது ஒரு பெரிய கனவு. அது அரசின் மூலமாக மாத்திரம் நடக்கின்ற காரியம் அல்ல, அது பல்வேறு கரங்கள் கைகோர்த்து செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதற்கும் இந்த மாமன்றம் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, நான் இன்ஜினியரிங் படிச்சிருங்கிறது இது போல் வந்தால் தான் எனக்கு ஞாபகம் வரும். அரசியலுக்கு வந்த பிறகு அதற்கான வாய்ப்புகள், அதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க மாதிரி இருக்கும். எனவே இங்கே வந்தால்தான் நாம் பொறியியல் படித்தோம், நாம் நம்முடைய இப்படி ஒரு சூழல் இருக்கிறது, நாம் இந்த இடத்தோடு இருக்கிறோம் என்ற அந்த ஒரு வாய்ப்பை இன்றைக்கு நம்முடைய அருட்தந்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அந்த முன்னெடுப்புகள் மூலம் தமிழகம் முன்னேறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டுகோளையும் வைத்து, உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் நாங்களும் உறுதுணையாக இருக்கும் என்ற உறுதியும் அளித்து, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இல்லை நோ நோ என்னையும் சிறப்பிக்கணும் அதுதான் மகிழ்ச்சி. ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும், நாங்கள் அமைச்சர் அவர்கள், ஏன்னா எங்கள் எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருந்தது நீங்கள் சொன்னீர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு என்று உண்மையிலேயே பொன்னேரியை மீட்க வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய விருப்பம். ஆனால் அது ஒரு 25 கோடியாவது தேவைப்படும். எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தான் அது பண்ண முடியும். அது இப்போ பட் எல்லாம் சிங்க் ஆகுது. லோக்கல் மினிஸ்டர் நீங்கள், இன்னொன்று பொறியாளர் மாமன்ட்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்காற்ற முடியும். ஏன்னா நீர் வரத்து பகுதியில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அந்த ஆக்கிரமிப்புகளை அமற்றுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. டிட் அ ஸ்டடி ஆன் தட். ஆனால் இந்த பொறியாளர் மாமன்றம் நினைத்தால் அந்த நீர்வரத்து பகுதியை எப்படி அதை கொண்டு வந்து சேர்க்க முடியுங்கிற அந்த திட்டத்தை மட்டும் கொடுத்தீர்கள் என்றால் அது ஒரு சோஷியல் மூமெண்ட்டாகவே எடுத்துகிட்டு வர வேலையை எங்களால் ரைஸ் அமைப்பால் செய்ய முடியும். ப்ரொவைடட் நீங்கள் தலைமை ஏற்றீங்கன்னா அந்த சோஷியல் ஒரு மாபெரும் தமிழர் தன்னெழுச்சியினுடைய தான் நாங்கள் செய்து கொடுக்க முடியுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதியாக உங்கள் கரவொலியோடு. அண்ட் எஸ், வி ஆர் டூயிங் இப்போ இது முடிஞ்சதுமே க்ரீன் எர்த் அப்படிங்கிற ஒரு நல்லுணவு பழக்கத்தையும் இந்த உடல் நல்ல இம்யூனிட்டிங்கிறத ஒரு இதை நண்பன் என்டர்பிரைஸோடு சேர்ந்து பண்ணுறோம். டெஃபினட்டாக இதையும் பிரீதா சிஸ்டர் வந்திருக்காங்க. வி வில் partner and we will make it part of the Green Earth movement. So Green Earth ஒரு முக்கியமான அங்கமாக இது இருக்கும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வரலாறு பதிவுன்னு சொன்னதும் ரொம்ப முக்கியம். நீங்கள் சயின்டிஃபிக் டெக்னாலஜி சொன்னனால ஒரு மேரிடைம் பவர் cannot exist or without the understanding of latitude and longitude. அந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் ஒரு மேரிடைம் பவராக எமர்ஜ் ஆக முடியாது. ஃபினாமினல் சயின்டிஃபிக் நாலேஜ் அந்த காலத்தில் இருந்திருக்கணும், இல்லைன்னா கடல் மேலாண்மை வராது. அதனால தான் தமிழர்கள் நம்ம கொஞ்சம் இலக்கியத்திலையும் சுய பெருமையிலையும் கொஞ்சம் மோசமாயிட்டோமோ அப்படின்னு கூட ஒரு எண்ணம் உண்டு. காரணம், எண் ஏனை எழுத்தென்ப என்பதுதான் பழைய சிந்தனையாக இருந்திருக்கு. மேத்தமேட்டிக்ஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப. எழுத்து ரெண்டாவதாக தான் தமிழர்கள் வச்சுருந்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் எழுத்துக்கு மொழிக்கும் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து இந்த மேத்தமேட்டிக்ஸை கொஞ்சம், ஏன்னா பொறியாளர்கள் பிளே வெரி எண்ணும் எழுத்தும் கண். ஸோ எண் கம்ஸ் ஃபர்ஸ்ட். எப்போ வேறு சயின்டிஃபிக் பீப்புளுங்கிறதையும் சொல்லிட்டு இந்த அரங்கு மாபெரும் அரங்காக இருந்தது. கார்த்திக் எஸ் மொமெண்ட்டை கொடுத்து இந்த அரங்கை நிறைவு செய்துவிட்டு அரங்கு நிறைந்த பிறகு நம்முடைய சக்திவேல் ஐயா அவர்கள் MSMEயில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறத பற்றிலாம் நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு அஸ். எஸ் கார்த்திக்.